இங்க ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கப்போ, என் பொண்ணு ரொம்ப திறமைசாலி, வைக்கோலை கொடுத்தா கூட தங்கமா மாத்திடுவான்னு சொல்றாரு. அதை ஒட்டு கேட்ட ராஜா அவர் பொண்ணு அரண்மனைக்கு வந்து வைக்கோலை தங்கமா மாத்தி கொடுக்கணும்னு உத்தரவு போடுறாரு. இந்த பொண்ணு நேர்ல போய் எனக்கு வைக்கோலை தங்கமா மாத்த முடியாதுன்னு சொல்றா. ஆனா பேரரசு பிடிச்ச ராஜாவோ நைட்டுக்குள்ள தங்கமா மாத்தி கொடு, இல்லனா உன் அப்பாவையும் தம்பியையும் கொன்னுடுவேன் மிரட்டிட்டு அவளை ரூம்ல அடைச்சிட்டு போயிடுறாரு. இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த ரூம்க்கு ஒரு மந்திரவாதி வந்து, நான் வைக்கோலை தங்கமா மாத்தி தரேன், ஆனா அதுக்கு பதில் நீ என்ன கொடுப்பேன்னு கேட்கறான். இவன் அவளோட செயினை கொடுக்குறா. அந்த செயினை வாங்கிட்டு அவனும் வைக்கோல தங்கமா மாத்தி தரான். வெடிஞ்சதும் ராஜா அந்த ரூம் கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தவர் வாயடிச்சு போயிடுறாரு. அவருக்கு சந்தோஷத்தை விட பேராசை தான் ஜாஸ்தி வந்துருச்சு. இன்னைக்கு 2 மடங்கு வைக்கோல கொடுத்து தங்கமா மாத்தி தர சொல்றாரு. அதே மாதிரி அன்னைக்கும் மந்திரவாதி வந்து, நான் மாத்தி தரேன், பதிலுக்கு உன்னோட மோதிரத்தை கொடுன்னு கேட்கிறான். ஆனா அது அவளோட அம்மா ஞாபகமா வச்சிருக்கா. அப்பாவையும் தம்பியும் காப்பாத்த வர வழி இல்லாம அந்த மோதிரத்தை அவன் கிட்ட தரா. அவனும் மோதிரத்தை வாங்கி எல்லா வைக்கோலையும் தங்கமா மாத்தி தந்துடுறான். தங்கத்தை பார்க்க பார்க்க ராஜாக்கு பேராசை தான் ஜாஸ்தி ஆனிச்சே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. கடைசி தடவையா ரூம் ஃபுல்லா வைக்கோலை கொடுத்து தங்கமா மாத்தி கொடுன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் மந்திரவாதி வரல. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்க போயிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கூப்பிட்டதும் அவனும் வந்துடுறான். ஆனா இந்த வாட்டி அவகிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்ல. எதுவும் கொடுக்காம நான் வைக்கோலை தங்கமா மாத்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றான். என்னதான் வேணும் நீயே சொல்லுன்னு கேட்கறா. உனக்கு பிறக்க போற முதல் குழந்தைய எனக்கு கொடுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஷாக்கானாலும் இங்க இருந்து வெளில போனா போதும்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.